இன்றைக்கி நம்ம டெட்டில் உள்ள ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். 2025 பேப்பர் 2ல் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் இசட்டின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாங்கிளை டிபெண்ட் பண்ணி வர சம் வந்து டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ இது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து 1 மார்க் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது இப்படி டிபெண்ட் பண்ணி வர கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வேல்யூ 145. ஸோ இந்த ரிமைனிங் போர்ஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் போர்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தான், இந்த ரிமைனிங் போர்ஷனை கண்டுபிடிச்சாதான் நமக்கு இங்கே இசட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்கே 60 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ இதை நம்ம ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு 145 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்னது 180. ஸோ நமக்கு வந்து இந்த போர்ஷன் 145ங்கிறது தெரிஞ்சுட்டு இது நமக்கு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் சம் பண்ணால் என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். ஸோ அப்போ அப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும்போது ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 145. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 35. எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 35. ஸோ ஒரு ஆங்கிள் இந்த போர்ஷன்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. கிவன் 60 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து இசட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இப்போ இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் இசட்டு, இது 60ங்கிறது இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம 35 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், 3 முக்கோணங்களின் கூடுதல் 180 இல்லையா. 3 முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் 180, அதாவது 35 ப்ளஸ் 60 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட் பண்ணிங்க அப்படின்னா 95 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 180. ஸோ அப்போ இதிலேருந்து இசட் கண்டுபிடிச்சோன்னா என்ன வந்துடும், இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 95 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ இதுலேருந்து இசட் கண்டுபிடிக்கணும்னா 180 மைனஸ் 95, 180 மைனஸ் 95, therefore z is equal to 85. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, இசட்டோட வேல்யூ 85. ஸோ இதுதான் இசட்டோட வேல்யூ. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க சம்மில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. z equal to 60, 35, z equal to 85. ஸோ சி தான் நமக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அப்கமிங் டேஸில் பார்ப்போம். அண்டு டாபிக் வைஸாகவும் நம்ம வந்து நிறைய பார்க்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.